இப்போலாம் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படிதான் இன்னைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருந்தோம். அம்மா மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கிட்ட கூட ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லி தான் விடணும். ஆனால் அம்மா சொல்லாமலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு உள்ளி வடைனா ரொம்ப பிடிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால் உள்ளி வடையும் ஆனவுக்கு பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக பால் காய்ப்பு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஹேரை செட் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு போதும்னு ஆயிரும். ஆனால் ஓரளவு ஹேர் வந்து இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்குது. யாராவது டிப்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன். அப்படியே பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடை சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். வீடு பார்க்கவே சூப்பராக செம்மையாக ரொம்ப பெரிய வீடாக இருந்துச்சு. டபுள் சீலிங் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கிராண்ட் லுக்கிங்கில் இருந்தது. எல்லா சீலிங்லேயும் ஃபால் சீலிங் கட்டியிருந்தாங்க. ஆனவ் இன்னைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு வரல. எங்கள் அம்மா வீட்டில் தூங்கிட்டான். இது எங்கள் அண்ணாவோட பொண்ணு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.